என்ன சுரபி, இன்னைக்கு அதுவும் பிச்சைக்கார புருஷன் நல்ல துணி போட்டுட்டு வருவானா, இல்ல எப்பயும் போல கேவலமான அழுக்கு துணியை போட்டுட்டு வருவானா? பிறந்தநாள் விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கும் போது அனைவரின் முன்னிலையிலும் சுரபியை சங்கர் கேவலப்படுத்தினான். அதை கேட்டு அவள் கோபமடைந்து, மரியாதையா பேச சங்கர். என் புருஷன் பழைய ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது அவரா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. உன்ன மாதிரி தாத்தா சேர்த்த சொத்துல அவர் ஒன்னும் ஓசி மங்கலம் பாடல என்று சுரபி கோபமாக சொல்ல, அதை கேட்டு சங்கர் அவள் மீது மிகவும் கோபமடைந்தான். அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அங்கு புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் மற்றும் சேர்மன் புருஷோத்தமன் அவரது செல்ல மருமகள் ரேணுகா தேவியுடன் அங்கு வந்தார். ரேணுகா தேவி வேறு யாரும் இல்லை, சுரபியின் அம்மா. புருஷோத்தமனுக்கு பல்லாயிரம் கோடி சொத்து உள்ளது. 20 வருடங்களாக அந்த ஊரிலேயே நம்பர் 1 பணக்காரராக புருஷோத்தமன் தான் இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாரிசு என்று பலர் உள்ளனர். புருஷோத்தமனுக்கு பிறகு அவர் இடத்தை பிடிப்பதுதான் சங்கரின் திட்டமாக இருந்தது. சங்கர் போல் பலரும் அவரது இடத்தை பிடிக்க திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் சுரபி அப்படி இல்லாமல் தாத்தாவின் சொத்து மீது எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தாள். அந்த குடும்பத்தில் அனைவரும் பெரிய பணக்காரர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொள்ள அழகும் பணமும் இருந்த சுரபி மட்டும் உண்மையான காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.